Greetings aspirants, welcome to Kadiga Academy. நான் முருகன். பயாலஜியில இருக்கக்கூடிய வேரியஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்கானிசம்ஸ் நேம்ஸ் ரொம்ப முக்கியம் 360 ஸ்கோர் பண்றதுக்கு. அதுல 12th ஸ்டாண்டர்ட் NCERT-ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசன்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் நேம்ஸை இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சஹிவால் கவுஸ், இது வந்து ஹைபிரிடேஷனுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கிரெகர் மெண்டல், ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் நிறைய படிச்சிருப்போம். மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட் கிராசஸ். அதுல ரொம்ப முக்கியமா எத்தனை ட்ரூ பிளான்ஸ் வந்து ட்ரூ பிரீடிங்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு, எத்தனை ட்ரெய்ட்ஸை யூஸ் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்க்கு அப்புறம் எந்தெந்த லாஸை கொடுத்திருப்பாரு, அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். டை ஹைபிரிட் கிராஸ்க்கு அப்புறம் கொடுத்த லாஸ் தான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஜீனோடைபிக் பினோடைபிக் ரேஷியோ எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட் கிராஸ் ஏன் பண்ணாரு இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து ரெஜினால்டு சி புன்னட். ஸோ மோனோ இந்த இடத்துல ஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது அதுக்கான பினோடைபிக் ஜீனோடைபிக்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இவர் வந்து ரெஜினால்டு சி புன்னட்னுடைய அந்த புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஜெனடிஸ்ட். இது PYQ-ல ஆல்ரெடி கேட்டது. அடுத்து ஸ்னாப் டிராகன் அண்ட் ஹேண்ட்ரஹைனம் ஸ்பீசஸ்ன்றது ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு வெரி குட் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பீ சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டார்ச் கிரெயின்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் இது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து டிவிரிஸ், கோரென்ஸ் அண்ட் ஓன் ஷேமார்க். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து மெண்டலியன் ஒர்க்கை வந்து ஒரு 35 இயர்ஸ் அப்படியே கிடப்புல போட்டிருந்ததை ரீடிஸ்கவர் பண்ண இடத்துல நம்ம பேசுவோம். அண்ட் வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் போவரி வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்தவங்க. அதாவது மெண்டல் சொன்ன அந்த ஒரு ஒர்க்கை வந்து ப்ரூவ் பண்ணவங்க. அதாவது பிஹேவியர் ஆஃப் ஜீன்ஸ் as parallel to behavior of chromosome அப்படின்றத குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. அண்ட் தாமஸ் ஹண்ட் மார்கன், இவரை வந்து 2 இடத்துல படிச்சிருப்போம். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் காரணமா தான் வேரியேஷன்ஸ் வருதுன்னும், அதே மாதிரி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் கொடுத்ததும் இவர் தான். அண்ட் அடுத்து வந்து ஆல்ஃபர்ட் ஸ்டாட்வன், ஸோ தாமஸ் ஹண்ட் மார்கனுடைய ஸ்டூடெண்ட். ஜீன் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஜெனடிக் மேப்பை பத்தி சொன்னவர். ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு பூச்சியை தான் இந்த தாமஸ் ஹண்ட் மார்கன் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த டைஹைபிரிட் கிராஸ் பண்ணி லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவரை பத்தி சொல்லியிருப்பாரு, ரீகாம்பினேஷன் பத்தி. அடுத்து வந்து ஹென்கிங் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இன்செக்ட்ஸ்னுடைய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பத்தி சொல்லும்போது எக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருப்பாரு. அடுத்து நமக்கு தெரியும் கிராஸ் சூப்பர் அப்படின்றதுல வந்து இங்க வந்து XY செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹனிபீல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளோடிப்ளான்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். ஸோ டவுன் சிண்ட்ரோம் வந்து ஒரு ட்ரைசோமிக் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள். கிளென்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் மேல்ஸ்ல வந்து கைனகோமாஸ்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடியது. அதாவது ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வர்றது. டர்னர் சிண்ட்ரோம்ன்றது ஃபீமேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது ரிடியூஸ் ஆகுறது. ரெண்டுமே ஸ்டெரைலா இருப்பாங்க அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.